தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே காட்டுப்பன்றியை வேட்டையாடி சமைத்த ராஜா, சகாதேவன், சிதம்பரம், சரவணன் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்த பாலக்கோடு வனத்துறையினர் குற்றவாளிகளிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் மாவட்ட வன அலுவலர் ராஜாங்கம் உத்தரவின்படி குற்றவாளிகளுக்கு தலா 25,000 ரூபாய் வீதம் மொத்தம் 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. கோவை மாவட்டம் கணபதி ஆவாரம்பாளையம் பேருந்து நிலையம் அருகே நியாய விலை கடையில் இருந்து இருசக்கர வாகனத்தில் 4 மூட்டை ரேஷன் அரிசி கடத்தி சென்றது குறித்து புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய ரேஷன் பொருட்களை கடத்தி கள்ள சந்தையில் விற்பனை செய்து லாபம் சம்பாதித்து வரும் நபர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டு வருகிறது. வேலூர் மாவட்டம் அன்பூண்டி கிராமத்தில் பழமை வாய்ந்த திருத்தாலீஸ்வரர் ஈஸ்வரன் கோயிலில் திருப்பணி நடைபெற்றுக் கொண்டிருந்த போது 4 ஐம்பொன் சிலைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த வருவாய்த்துறை மற்றும் இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் கண்டெடுக்கப்பட்ட சிலைகள் சோழர் காலத்து சிலைகளாக இருக்கலாம் என தெரிவித்த நிலையில் 4 ஐம்பொன் சிலைகளும் வல்லண்டராமம் கிராமத்தில் உள்ள பொற்கோடி அம்மன் கோயிலில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு சுற்றுவட்டார பகுதிகளில் வெளிமாநிலத்தில் இருந்து சரக்கு வாகனங்கள் மூலம் மறைத்து வைத்து கொண்டு வரப்படும் மது பாக்கெட்டுகள் கூடுதல் விலைக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பேரணாம்பட்டு போலீசார் மற்றும் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு போலீசாரிடம் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் தேவபாண்டலம் கிராமத்தில் கோயில் நிலத்தில் உள்ள தனிநபர் ஆக்கிரமிப்பை அகற்ற கோரி அப்பகுதி மக்கள் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை சாலையில் மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த சங்கராபுரம் காவல் நிலைய போலீசார் பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்த பின்னர் மறியல் கைவிடப்பட்டது. சேலம் மாவட்டம் புளியம்பட்டி தேசிய நெடுஞ்சாலையில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போலீசார் பெங்களூரில் இருந்து விருத்தாசலத்திற்கு புகையிலை கடத்தி சென்ற ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த தினேஷ் திவாசி என்பவரை கைது செய்தனர். மேலும் 350 கிலோ புகையிலை பொருட்கள் மற்றும் கார் ஆகியவற்றை பறிமுதல் செய்த போலீசார் குற்றவாளியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சென்னை திருவொற்றியூரில் தியாகராய சுவாமி கோயில் குருப்பிரகாரத்தில் உள்ள குளத்தில் 3 நாட்களாக செத்து மிதக்கும் மீன்களால் கோயிலுக்கு வரும் பக்தர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இதனையடுத்து பக்தர்களின் வலியுறுத்தலின் பேரில் குளத்தில் செத்து மிதக்கும் மீன்களை அப்புறப்படுத்தும் பணியில் கோயில் நிர்வாகம் ஈடுபட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் உலக தாய்ப்பால் வார விழாவை முன்னிட்டு கோபிச்செட்டிப்பாளையம் அரசு மருத்துவமனை மற்றும் தனியார் செவிலியர் கல்லூரி சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மேலும் அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவர் கல்யாணி கொடியசைத்து துவக்கி வைத்த இந்த பேரணியில் மருத்துவர்கள், செவிலியர்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் தாய்ப்பாலின் அவசியத்தை வலியுறுத்தும் பதாகைகள் ஏந்தி ஊர்வலமாக சென்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே ஜெயலட்சுமி என்ற பெண் தன்னை கடித்த பாம்புவுடன் மருத்துவமனைக்கு சிகிச்சை பெற வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து ஜெயலட்சுமியை பரிசோதித்த மருத்துவர்கள் அவருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளித்து வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் ஸ்ரீ பவானி அம்மன் கோயில் ஆடி திருவிழா ஊர்வல நிகழ்ச்சியில் பாட்டு பாடுவதில் 2 கிராமங்களுக்கு இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் காரணமாக போலீசார் தடியடி நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து 3வது வாரம் நடைபெறும் ஊர்வல நிகழ்ச்சியை மாலை 4 மணி முதல் இரவு 10 மணிக்குள் நிறைவடைய வழிவகை செய்யுமாறு வாகன ஓட்டிகள், பயணிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் அரசுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் கோரிக்கை வைத்துள்ளனர். சென்னை பெருங்குடி மண்டலத்தில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை
சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் துவக்கி வைத்தார். இந்த முகாமில் எலிசபெத் லீலா என்பவர் கடந்த 10 வருடங்களாக பெயர் மாற்றத்திற்காக அலைந்து வருவதாகவும், உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சியில் சம்பந்தப்பட்ட அதிகாரியை சந்தித்து 10 நிமிடத்தில் பெயர் மாற்றிவிட்டதாகவும் தெரிவித்தவர் தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். மதுரை மாநகராட்சி அலுவலகத்தில் தெருநாய்களுக்கு கருத்தடை எனும் பெயரில் அநீதி இழைக்கப்படுவதாக குற்றம் சாட்டி சுயேட்சை மாமன்ற உறுப்பினர் ஜெயச்சந்திரன் தலைமையிலான போராட்டம் நடைபெற்றது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மாமன்ற உறுப்பினர் ஜெயச்சந்திரன், தெருநாய்கள் கருத்தடையில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெறுவதால் கருத்தடை மையங்களை மூடிவிட்டு அதற்கு பதிலாக தெருநாய்கள் தத்தெடுப்பு முகாம்களை நடத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார். சிஹெச்ஓ என்ன சொல்றாங்க, மாவட்ட சுகாதார அதிகாரி என்ன சொல்றாங்க, கொரோனா டைம்ல எல்லா நாயும் செத்து போச்சு உணவு இல்லாம. உணவளிச்சுக்கிட்டு இருந்த ஒரு ஆள் கூட கொரோனால ஒரு நாள் கூட தவறல. உணவளிக்க 2 கொரோனாக்களையும் ஒரு நாள் கூட தவறல. எந்த நாய் உணவு இல்லாமல் போல, அதுக்கு நாங்களே காரணம். அதனால நாய்கள் வந்தோட எண்ணிக்கையே மொத்தம் 1 லட்சத்துக்கு மேலே இருக்கு. அந்த சென்சஸ்க்கு ஒதுக்கின பதம் என்னாச்சு, இது எல்லாமே ஒரு குளறுபடிகளாகவே இருக்குது. மேலும் கருத்தடை மட்டுமே நாய்களோட எண்ணிக்கையை கட்டுப்படுத்தாது. கருத்தடையுடன் சேர்ந்த தத்தெடுப்பு முகாம்களும் நடத்தணும். மாநில அரசு 10 அம்ச திட்டத்தை தெருநாய்களுக்கு உருவாக்கி கொடுத்தாலும் அதில் அந்த திட்டத்தில் எதுவுமே தத்தெடுக்கிற முகாம்களை பற்றின எந்த ஒரு விஷயமே இல்லை. அதில் நாய்களோட எண்ணிக்கையை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா கருத்தடையுடன் கூடிய தத்தெடுப்பு முகாம்களையும் நடத்தினால் மட்டும்தான் நாய்களோட எண்ணிக்கையை கட்டுக்குள் கொண்டு வர முடியும். கோவை மாவட்டத்தில் கட்டாய கல்வி தொடர்பாக மாணவர்களிடம் மன்னிப்பு கேட்டு மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தினர் மண்டியிட்டு பெரும்பால் அடிவாங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் தலைவர் ஈஸ்வரன், கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் சேர்க்கையை தமிழ்நாடு அரசு நடத்தவில்லை எனவும், மத்திய அரசு இதற்கான பணத்தை கடந்த 3 ஆண்டுகளாக தரவில்லை எனவும், இதனால் இந்த ஆண்டு 1.5 லட்சம் குழந்தைகள் பள்ளிகளில் சேர இயலவில்லை எனவும் குற்றம் சாட்டினார். ஏற்கனவே படித்து வருகின்ற 6 லட்சம் ஏழை குழந்தைகள் பணம் கட்ட முடியாமல் தவிக்கிறார்கள். இதற்கு காரணம் மத்திய அரசும் மாநில அரசும். இதற்காக நாங்கள் நீதிமன்றத்திற்கு சென்றோம். நீதிமன்றத்திலே நல்ல தீர்ப்பை பெற்றோம். மத்திய அரசு பணம் கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு வந்தது. பணம் கொடுப்பதற்காக காலதாமதப்படுத்தாமல் இந்த தீர்ப்பை அமல்படுத்த வேண்டும், உடனடியாக சேர்க்கை நடத்த வேண்டும் என்று தீர்ப்பு வந்தது. ஆனால் மத்திய அரசு மாநில அரசு 2 அரசுகளும் தீர்ப்பை மதிக்கவில்லை. 60 நாட்களுக்கு மேலாகிவிட்டது தீர்ப்பு வந்து. ஆனாலும் இந்த தீர்ப்பை நிறைவேற்றாத காரணத்தால் லட்சக்கணக்கான குழந்தைகள் கல்வி பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக இந்த ஆண்டு கல்வி பறிபோனதற்காக அந்த ஏழை குழந்தைகளிடம் மன்னிப்பு கேட்டு நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். இதற்கான பொறுப்பு பிரதமருக்கும் முதலமைச்சருக்கும் உண்டு. ஆனால் நாங்கள் பொறுப்பேற்றுக் கொண்டு அந்த குழந்தைகளிடம் மன்னிப்பு கேட்டு மண்டியிட்டு போராடுகிறோம். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பேரூராட்சியில் திமுக, அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சியை சேர்ந்த கவுன்சிலர்கள் கலெக்டரிடம் பேரூராட்சி தலைவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனை அடுத்து தலைவர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கான ரகசிய வாக்கெடுப்பும் விவாதமும் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டம் உலக தாய்ப்பால் வாரத்தை முன்னிட்டு அங்கன்வாடி பணியாளர்கள் பயிற்சி வகுப்பு நடைபெற்றது. இதில் அங்கன்வாடியில் படிக்கும் குழந்தைகளை எவ்வாறு பராமரிப்பது, கல்வி கற்றுக் கொடுப்பது போன்ற பயிற்சிகள் பணியாளர்களுக்கு வழங்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் வழக்கறிஞர் மீது பொய் புகார் பெற்றுக்கொண்டு வழக்கு பதிவு செய்த உதவியாளர் மற்றும் துணை கண்காணிப்பாளர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க கோரி வலியுறுத்தினர். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே இடம் பிரச்சனை தொடர்பாக கிராம நிர்வாக அலுவலரை திமுக நிர்வாகி தாக்க முயற்சி செய்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனையடுத்து கிராம நிர்வாக அலுவலர் முனிதாஸ் சேத்தியாத்தோப்பு காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் கிராம நிர்வாக அலுவலர் தாக்க முயற்சித்த திமுக நிர்வாகியான பிரசாத்தை கைது செய்து சிறையில் அடைத்தனர்.
கடலூரில் பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் என்ற பெயரில் பல லட்சம் கணக்கான வாக்குகளை நீக்கிய மோடி அரசை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மோடி தலைமையிலான அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். கடலூரிலிருந்து வெளி மாநிலத்திற்கு கடத்த முயன்ற 3.5 டன் ரேஷன் அரிசியை வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் பறிமுதல் செய்தனர். இதனைத் தொடர்ந்து ஓட்டுநர் தப்பி ஓடிய நிலையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ரேஷன் அரிசி எங்கு கொண்டு செல்லப்பட்டது என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே சாலை விபத்தில் கணவர் கண்முன்னே லாரி சக்கரத்தில் தலை நசுங்கி மனைவி உயிரிழந்த சம்பவம் குறித்த சிசிடிவி வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் அவரது உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் 2 பேரும் ஹெல்மெட் அணியாததை அடுத்து விபத்தில் உயிர் சேதம் ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் முருகானந்தம் கொலை வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதி மேற்கு மண்டல காவல் கண்காணிப்பாளரின் மேற்பார்வையில் விசாரிக்க உத்தரவிட்டதோடு 90 நாட்களுக்குள் விசாரணை அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யவும் ஆணையிட்டார். அதனைத் தொடர்ந்து அவரது உடல் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு பல்வேறு தரப்பினரும் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.